Winxclass சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படினா இரண்டாம் நிலை காலாவதி தேர்வு TNPSC எக்ஸாம், TRB, டெட், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இது போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் பயனுள்ளவைகளை 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி அந்த லெசன் இருக்கும் இல்லையா, லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட முக்கியமான 1200 கேள்விகளுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்விகள் முழுக்க இன்னர், பாக்ஸ் கொஷின், புக் பேக் இந்த மூணுமே கவர் பண்ணி எடுக்கப்பட்ட கேள்விகள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10th மட்டுமே ஒரு 4க்கும் மேற்பட்ட கேள்விகள் எடுத்திருப்போம், மற்ற வகுப்புகளும் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வாகட்டும், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், அல்லது மற்ற டெட் எக்ஸாம், மற்ற எந்த ஒரு தமிழகத்தில் நடத்தக்கூடிய அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் மெட்டீரியல் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள், அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்றது உங்களுக்கு அப்போ தான் வந்து புரியும். நம்ம வாயில் சொல்கிறதுனால புரியாது. ஓகே, இந்த ஸ்டடி மெட்டீரியலை எப்படி நம்ம ஆப் மூலிமா, மொபைல் ஆப், ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு நம்மளுடைய ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி தான் ஓகே, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு Winxclass அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம Winxclass அகாடமியோட மொபைல் ஆப் வந்து அதில் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Winxclass அகாடமின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்டால்ன்றதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகும். அது ஒரு 20 MB சம்திங் கொடுத்துருப்பாங்க. இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது கொஞ்சம் குயிக்காக ஆகலாம், கொஞ்சம் லேட் ஆகலாம், ரைட்டா. ஸோ அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வெரிஃபை வெரிஃபை பண்ணிவிட்டு அது வந்து ஓப்பன் ஆகிடும், ரைட்டா. ஸோ இதெல்லாம் ஒரு 30 செகண்ட், அதாவது இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் 4G 5G ஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப இன்னும் வந்து குயிக்காக வந்து முடிஞ்சிடும், ரைட்டா. கீழே இங்கே ஓப்பன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆன உடனே வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ஓப்பன்ன்றது வந்துடும், ரைட்டா. ஸோ கீழே பாருங்கள் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஓப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணுறீங்களா அல்லது வந்து யூஸ் அனதர் மெத்தட்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் அனதர் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து உங்கள் பேரை கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்கள் ஆட்டோமேட்டிக் இதில் வந்துடும், ரைட்டா. ஸோ OTP வரும், அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அது ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் அந்த OTP வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைலில் இப்போ இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஃபோனில் இருக்கணும், வேறு ஃபோனில் இருக்கக்கூடாது, ரைட்டா. அதே ஃபோனில் இருந்தால் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மூணாவதாக சென்ட்ரலில் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிராஃபி இதுக்கான ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கும். ஸோ ஜியோகிராஃபி 6th to 10th ஜியோகிராஃபி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரோட நமக்கு 100 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 1700 கொஸ்டினுக்கு மேலே இருக்குது. ஜஸ்ட் 100 rupees தான் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா பை நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பை நவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் தமிழ்நாடா அந்த மாதிரி ஏதாவது கேரளாவா ஆந்திராவான்னு கேட்கும். நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துருங்க. நான் மோஸ்ட்லி தமிழ்நாடு இருப்பீங்க, தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் கூகுள் பேயில் பண்ணலாம் அல்லது UPIயில் பண்ணலாம், நீங்கள் டெபிட் கார்டில் பண்ணலாம், UPI, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணலாம். எந்த மெத்தடில் பண்ண முடியும் அதை சூஸ் பண்ணி நீங்கள் பே நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓப்பன் ஆகி ப்ரைஸிங் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ரெசிப்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜியோகிராஃபி கீழே 5 லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலராக இருக்கும். ஒரு ப்ளே பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லைஃப் டைம் அக்சஸ்க்கு கீழே சென்ட்ரலில் 5 லேர்னிங் மெட்டீரியல் போட்டிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணணும். அதில் ஒரு சின்ன ஏரோ மார்க் கூட ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். 5 ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அந்த ஃபோல்டரை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ 6th 7th 8th 9th 10th இந்த 5 PDF வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறதுன்னா ரைட் சைடில் சின்னதாக ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு ஒரு வட்டமாக போட்டு ஒரு கருப்பு கலர் கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் டவுன்லோட் ஆகலை, நாம தான் டவுன்லோட் பண்ணணும். அப்போ அந்த ரவுண்ட் பட்டனை டச் பண்ணணும்.
டச் பண்ண உடனே இந்த ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்கும். அது மாதிரி ஏதாவது கேட்டுச்சுன்னா அக்செப்ட் அலோடு அந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த அலோவ் பட்டனை அக்செப்ட் பட்டன்லாம் நீங்கள் ஓகே பண்ணணும். அது எல்லாத்தையுமே ஓகே கொடுத்துருங்க. என்ன கேட்குதோ அது எல்லாத்தையும் ஓகே கொடுத்துருந்துருங்க. ஓகே கொடுத்துட்டு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணுறீங்க, அடோபாலா பிடிஎஃப் ஃபீவர், உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுற ஆப் வச்சுருப்பீங்க இல்லையா, அது கேட்கும், அது கொடுத்துருங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்டாக கருப்பாக ஒரு சின்ன அம்புகுறி மாதிரி கொடுத்தாங்க இல்லையா, அது இப்போ பச்சை கலரில் வந்திருக்கும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி அந்த பிடிஎஃப் வந்து இப்போ இந்த பிடிஎஃப் வந்து உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் இது டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி எத்தனை டைம் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த நீங்கள் அந்த வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது புரியல அல்லது இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுல உங்கள் ஃபோனில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை ஃபோனில் இடம் இல்லை, மெமரி இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 8012781561 இப்போ இந்த வீடியோவில் தெரியுது இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே பண்ணிவிட்டு அதே மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு ஜாகிரபி 1200 கொஷின் எங்களுக்கு வேணும், அந்த கொஷின் பேங்க் வேணும் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க. நீங்கள் அப்படியும் கூட வாங்கிக்கலாம். ரைட்டா? ஸோ ஒன்று ஆப்பில் வாங்கலாம் அல்லது நமக்கு டைரெக்டாக கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். வாங்கி படித்து பாருங்கள். கண்டிப்பாக 2ஆம் நிலை காலத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.